சென்னை தண்டையார்பேட்டையில் இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில் இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு அடித்து கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார். கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு அடித்து கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும், போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி நடத்துவது எப்படி என 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருப்பதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி நடத்துவது எப்படி என 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருப்பதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்காமல் முதல்வர் நழுவுவதாகவும் விமர்சித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாக தன்னை பாவித்துக் கொள்கிறார் முதல்வர் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருப்பதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்காமல் முதல்வர் நழுவுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாய உலகிலிருந்து வெளியே வந்து தான் வகிக்கும் பொறுப்பின் தலையாய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி நடத்துவது எப்படி என 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருப்பதா என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியுள்ளார். பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாக முதல்வர் இருக்கிறார் என்றும் விமர்சித்திருக்கிறார்.